எனக்கு ஒரு விஷயம் சொல்ல மலிஷ்கா, நீயே சாப்பாட்டை கொண்டு வர சொன்ன. உண்மையான காரணம் என்னமோ இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ வேற என்னமோ தான் பண்ண நினைக்கிறேன்னு தெரியுது. நான் நினைச்சேன் உன்னை அவமானப்படுத்தணும்னு. இங்க இருக்கவங்க எல்லாரும் உன்னை திட்டணும், இங்க இருக்கவங்க என்ன புகழணும், சாப்பாடு கொண்டு வந்ததால என்ன பாராட்டணும், என்ன பாராட்டி எல்லாரும் சொல்லணும், மலிஷ்காக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்லணும். மலிஷ்கா இஸ் தி பெஸ்ட். அண்ட் லக்ஷ்மி, என்ன விஷத்தை உள்ளே வச்சிருப்பே இல்ல வெளியே துப்புவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த சாப்பாடை கொண்டு வந்ததுக்கு ஒரே ஒரு மோட்டிவ் தான் இருந்தது. இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அஹானாவோட சந்தோஷம், அஹானாக்கு இந்த வரன் செட் ஆகணும்னு நினைச்சேன். வேற எந்த எண்ணமும் இல்ல. அதோட அஹானா குடும்பத்தார் முன்னாடி ஏன் குடும்பத்தாரோட மானம் போக கூடாது. உண்மைதான் பேசுறியா? ஐ டோன்ட் கேர், ஐ ரியலி டோன்ட் கேர். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. என் மனசு பத்தி எனக்கு தெரியும். நான் ஏன் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். அதனால நீ என்ன நினைக்கணுமோ நினைச்சுக்கோ. தேங்க்யூ அண்ணி. நீ சந்தோஷமா? ரொம்ப. இப்ப இதெல்லாம் சமைக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு கத்து கொடுக்கணும், ஓகேவா? நான் கத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாரும் என் மேல முழு நம்பிக்கை வச்சுட்டாங்கல்ல. பட் டோன்ட் வரி, நான் சீக்கிரமா கத்துக்குவேன். நீ கண்டிப்பா கத்துப்பேன்னு எனக்கு தெரியும். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்ன இதெல்லாம்? அவ தன்னை என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாளா? என்கிட்ட இந்த மாதிரி பேசுவாளா? என்ன மலிஷ்கா, எதனால இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்கு? உன்கிட்ட டைம் இருக்கா என்கிட்ட பேசுறதுக்கு? நீ என்கிட்ட எதுக்கு இப்படி பேசுற? புரியுற லாங்குவேஜ்ல தானே பேசுறேன். அப்படின்னா அப்படின்னாவா? நேத்து லக்ஷ்மி என்கிட்ட 2 லாங்குவேஜ்ல பேசினா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனா அதுக்கு நீ எந்த ஒரு பதிலும் கொடுக்கல, எதுவும் சொல்லல. நீ ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்ச. நான் காலையில வரும்போது நீ அவகிட்ட கேட்பேன்னு நினைச்ச. ஏன் இப்படி பேசுறேன்னு திட்டுவேன்னு நினைச்சேன். ஆனா இங்க என்ன ஆச்சு? நான் உன்னோட காலரை சரி பண்ண வந்தேன். அப்ப அவ என்ன பண்ணா ரிஷி? என் கைய புடிச்சு அவ சைடுல தள்ளிட்டா. அதோட நான் என்ன 3வது மனுஷியா ரிஷி? அதோட நான் என்ன உங்க 2 பேர் நடுவுலயே வரேன்? காட் டாம் இட், நான் உங்க 2 பேருக்குள்ள வரவே இல்ல. ஆனா இப்ப நீ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ரிலேஷனை நீ தான் வலுப்படுத்தியே ஆகணும். ஐ ஜஸ்ட் நீட் யுவர் சப்போர்ட் ரிஷி. நீ எப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி நீயே சொல்லு மலிஷ்கா, உனக்கு நான் எப்படி சப்போர்ட் கொடுப்பேன்? இதுவும் நான் தான் உனக்கு கத்து கொடுக்கணுமா? ஏன் ரிஷி நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? போ, அவளை திட்டு, அவளை ஏதாவது சொல்லு, வாய்க்கு வந்த மாதிரி பேசு. வாயை மூடிட்டு நிக்காத. இப்ப நான் அவகிட்ட போய் டிராமா பண்ணனும் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றியா என்ன? இங்க ஹானாவை பார்க்கிறதுக்காக கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி டிராமா பண்ணட்டுமா? இதான் உனக்கு வேணுமா? காண்ட் யூ see that மலிஷ்கா? ஒருவேளை நான் ஓவர் ரியாக்ட் பண்றதா நீ நினைச்சனா இந்த நேரத்துல உன்கிட்ட அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ஓகே, இப்போ நீயே சொல்லு, என்ன செய்யணும்? நீ என்ன சொன்னாலும் அதை நான் இப்பவே பண்றேன். சொல்லு, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்ப எதுக்கு என்னோட முகத்தை இப்படி பாக்குறேன்? நான் என்ன பண்ணணும் நீயே சொல்லு. சொல்லுங்கறல மலிஷ்கா. மலிஷ்கா, நீ எனக்கு கத்து கொடு. நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் நீ எனக்கு சொல்லு. நான் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே. எப்படி பிஹேவ் பண்ணணுமா? அதையும் நான் உனக்கு கத்து கொடுக்கணுமா? மலிஷ்கா, ரிஷி ப்ரோ, காம் டவுன் சரியா? நான் அமைதியா தான் இருக்கேன் ஆயுஷ். ஆனா பிரச்சனை இவன் கிட்ட தான் இருக்கு. இவன் ரொம்ப ஓவரா அமைதியா இருக்கான். why he is not reacting? லக்ஷ்மி என்ன பண்றான்னு இவன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். லக்ஷ்மி எங்களுக்கு நடுவுல இருந்து எங்க ரிலேஷன்ஷிப்பே கெடுக்க பாக்குறா. why he is not getting it? and trust me ஆயுஷ், அவளால மட்டும் முடிஞ்சிருந்தா அவங்க எல்லாரும் முன்னாடியும் நம்மள கேவலப்படுத்தியிருப்பா. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. என்ன நீ தானே இங்க புத்திசாலி? எனக்கு எதுவும் தெரியலன்னு தானே நான் உன்கிட்ட கேக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு, நீயே சொல்லு. அத கேட்டுக்கல. லக்ஷ்மி இதத்தான் விரும்புறாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க எத்தனை மாசம் இருக்க போறாங்க? 3 மாசம் தானே. 1 மாசம் முடிஞ்சதால அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓ மை காட், ரிஷி இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. 24 டேஸ்ல பண்ணாதத அவங்க இன்னைக்கு பண்ணிட்டாங்க. மனைவியோட உரிமையை காட்டியிருக்காங்க. அவங்க உங்க காலரை சரி பண்ணிருக்காங்க. அப்புறம் நீ மலிஷ்கா, அவரோட நிலைமையை நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு நடுவுல இவர் தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. லக்ஷ்மியை திட்டணும்னு அவருக்கு தோணுது. அவங்கள தள்ளி இருக்க சொல்லணும்னு பாக்குறாரு, ஆனா அவரால முடியல. அந்த ஜட்ஜ் மேமால தான். ஓகே, இவரு லக்ஷ்மி கிட்ட போய் சொல்றாரு, என்னை விட்டு நீ தள்ளியே இருன்னு. அப்புறம் என்ன ஆகும்? அவங்க மனைவியோட உரிமையை காட்டுவாங்க. அவங்க எவ்வளவு கிளவர்னு உனக்கு தெரியும்ல மலிஷ்கா? அவங்க ரொம்பவே கிளவர். அதான் இவர் நியூட்ரலா இருக்காரு, எதுவும் பிஹேவ் பண்ணல. அவங்க என்ன பேசினாலும் அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருந்துடுறாரு. என்ன ரிஷி ப்ரோ, என்ன வேணா பண்ணிக்கிட்டுன்னு விட்டுட்டாரு. ஆனா நீ இருக்கிய மலிஷ்கா, இத புரிஞ்சுக்காம நீ இவரை போட்டு கத்திக்கிட்டு இருக்க. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு அவர் மேல எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்க. இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? இதெல்லாம் நீயா பார்த்து புரிஞ்சுக்கணும். நீ புத்திசாலி பொண்ணு தானே, உனக்கு இல்ல ரிஷி ப்ரோக்கு தான் சப்போர்ட் தேவைப்படுது. சரியா? இவரு ரொம்ப பாவம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாரு. லக்ஷ்மி கூட ஒரே ரூம்ல வாழ்றாரு. வேற என்ன பண்ண முடியும்? ஏன், யாருக்காக? எல்லாம் உனக்காக தான் மலிஷ்கா. நீயும் இந்த ஜாதகம் அது இதெல்லாம் முதல்ல நம்பிக்கிட்டு இருந்தல்ல, நம்புனல்ல. அதுக்காக தானே நீ முதல்ல இவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. சோ இவரும் பண்ணாரு. யாருக்காக? உனக்காக தானே.
அதுக்கப்புறமா லக்ஷ்மியோட ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது அவங்களால தோஷத்தெல்லாம் அழிக்க முடியாது. அது தெரிஞ்சதும் டைவர்ஸ் கொடுக்க போனார்ல, யாருக்காக? உனக்காக தான். அப்புறம் லக்ஷ்மி முன்னாடியே 1000 தடவைக்கு மேல ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல. ஏன் யாருக்காக சொல்றாரு? எல்லாம் உனக்காக தானே. அவர் பண்ற எல்லாமே உனக்காக தான். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் அவரை கத்திக்கிட்டே இருக்க. அவரோட நிலைமையில இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அவரை கஷ்டப்படுத்தினா என்ன பண்ணுவாரு? ஜஸ்ட் சப்போர்ட் ஹிம் மேன். உன் அன்பை காட்டு, நல்ல விதமா நடந்துக்கோ. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ மலிஷ்கா, ரிஷி ப்ரோ உனக்காக இவ்வளோலாம் பண்றாருன்னா அவர் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு பாரு. நீயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல, பண்ணு. இப்ப குற்றவாளி மாதிரிலாம் நிக்காத, சரியா? சாரி சொல்லி ஹக் பண்ணி போய் அடுத்த வேலையை பாருங்க. இங்க பாரு ஆயுஷ், நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. நான் உன்னை எதுவும் சொல்லல, ஐ கெட் இட். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. எப்போ ஏன் விஷயமோ லக்ஷ்மி விஷயமோ வருதோ அப்ப ரிஷி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, ஏன் கூட நில்லு. இவ்வளவுதான் எனக்கு வேணும். நான் உன் கூட தான் இருக்கேன் மலிஷ்கா. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். ஐ ப்ராமிஸ். இந்த விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு டெய்லி டிராமா பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை எனக்கு சொல்ல தெரியல, என்னால உடனே என்னோட மூட சேஞ்ச் பண்ண முடியாது. அதான் நான் இப்படி பிஹேவ் பண்ணேன். I'll see you tomorrow. பாத்தீங்களா? ரிவர்ஸ், கம்ப்ளீட் ரிவர்ஸ். நீங்க சாரி சொல்லாம அவளை சாரி சொல்ல வச்ச பாத்தீங்களா? மேஜிக். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. ஐ கான்ட் பிலீவ் இட். 2 நாள்ல என்கேஜ் பாரு, எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்ப நடந்துரும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஜோடிகளை மேல இருந்து கடவுள் தான் முடிவு பண்றாரு. ஆமா, நீலம்க்கு என்ன ஆச்சு? ரிஷிக்கு மார்க்கேச தோஷம் கிடையாது. ஆனா லக்ஷ்மி நீலமணிக்கு மார்க்கேஷ தோஷமாவே தான் இருக்கா. கான்டினென்டல் சமையலுக்காக எல்லா பொருளையும் வாங்கினா, அதையும் தொலைச்சா. நீலமணி அதை கேட்க போகும்போது வேற எதையோ சொல்லி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தா கால் முறிஞ்சு போச்சு. இமேஜின். ரொம்ப முறிஞ்சிருக்கு. சிவ் நீலம ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கான். அப்போ நீலமோட கால் முறிஞ்சதுக்கு லக்ஷ்மி தான் காரணமா? ஆமா மாம், நான் என்ன பொய்யா சொல்றேன்? நானும் அங்கதானே இருந்தேன். என் கண் முன்னாடி தான் எல்லாம் இப்போ நடந்துச்சு. ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ நடந்தா அப்புறம் பிளாஸ்டர் போட வேண்டியதாயிடுன்னு ஷிவ் சொல்லிருக்கான். டேய் முகேஷ், ஸ்வீட் அங்க எங்கடா கொண்டு போற? இப்படி கொண்டா. மாம், இதெல்லாம் உங்களுக்கு அலௌட் இல்ல. அட, நல்ல நாள் அதுமா ஸ்வீட் சாப்பிட்டாதான் என்ன? அம்மா, டேய், விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்களேன்னு நாகரிகமா நான் கொஞ்சோண்டு தாண்டா ஸ்வீட் சாப்பிட்டேன். 4 சாப்பிட்டீங்க. டேய், 4 சாப்பிடலடா, ஒண்ணு தான் சாப்பிட்டேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டேன். என்கேஜ்மெண்ட் முடிவாயிடுச்சு இல்லையா? அதனால நான் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு தான் ஆவேன். இந்த ஸ்வீட்டை லக்ஷ்மி கூட பண்ணிருக்கலாம். அதனால என்னவா? ஏன்டா என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு நிக்கிற? கொண்டாடா. லக்ஷ்மி பண்ணது தப்பு. நீலம் ரொம்ப அப்செட்டா இருக்கா. இன்ஃபேக்ட் எல்லாருமே தான். அஹானாவோட கல்யாண விஷயத்துல லக்ஷ்மியை இன்வால்வ் பண்ணக்கூடாது நீலமே சொல்லிட்டா. அவளை விடவே கூடாது. நாளைக்கு காலையில அகானாவை குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்ப போறேன். அங்க போய் அவங்க பூஜை பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னால போயிட்டு வரட்டும். சரி, போயிட்டு வரட்டும். லட்சுமியும் தான் போகணும். எதுக்கு லக்ஷ்மி கூட? இதுதாம்மா சம்பிரதாயம், முறையும் கூட. வீட்டோட மருமக தான் இந்த வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போகணும். இப்போ நீலமால போக முடியாது, அதனால வேற வழி இல்ல. என்னன்னா? ஓஹோ, கோயிலுக்கு தானே போயிட்டு வர போறாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு உன் முகத்துல இவ்வளவு ரியாக்ஷனை காட்டுற? நீங்களும் கொஞ்சமா சாப்பிடுங்களேன். நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஓகே. முகேஷ், ஆயுஷ், ஒரு நிமிஷம் நில்லு. நீ என்ன பண்ணிருக்க? எப்படி இதை பண்ண? நீயே பாரு. எனக்கு சாரின்னு மலிஷ்கா அனுப்பியிருக்கா. இது எந்த அளவுக்கு டேஞ்சர்னு தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்படின்னா மலிஷ்கா சாரி சொல்லிருக்கா, ப்ரூஃப் இருக்கு. அப்படின்னா மலிஷ்கா கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கா. மலிஷ்கா சொன்னதை நான் சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். இதான் ப்ரூஃப். அண்ட் இதை நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு கிரெடிட் கொடுங்க. நான் தான் டேக்கிள் பண்ணேன். and I know how to tackle girls. I know. எப்படி? எப்படியா? என்ன நீங்க ரிஷி ப்ரோ, இது ரொம்ப சிம்பிள். என்ன பாருங்க, முதல்ல நீங்க அவங்களுக்காக நிறைய பண்ற மாதிரி ஃபீலிங்ஸை கொடுக்கணும். அப்புறம் அவங்க கவனிக்கலங்கிற எண்ணத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது அப்பாவி ஆயிடணும். பேசிக்கிட்டே இருக்க கூடாது. நொந்து போன மாதிரி ஆயிடணும். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு தான் இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு கில்ட் வந்து சாரி சொல்லுவாங்க. இப்ப மலிஷ்கா கூட அதானே பண்ணா. நான் அவகிட்ட சொன்னேன், அவளுக்கு லக்ஷ்மி கூட சண்டை, அதான் கத்துனா. லக்ஷ்மிய பிடிக்கல, இங்க வந்து கத்துறா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப உங்க கைக்கு ப்ரூஃபும் வந்துருச்சுல்ல. அதான் இந்த மெசேஜ். சாரி, சிம்பிள். சரி, இன்னொரு சிம்பிளான விஷயத்தையும் சொல்லு. அது, நீ இந்த அளவுக்கு பெரிய லவ் குருனா உனக்கு ஏன் இன்னும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல? என்ன ரிஷி ப்ரோ,
அது ஏன்னா நான் ரொம்ப ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் ஆனவ. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா அவ கேக்குற கேள்விக்குலாம் நான் பதில் சொல்லணும். அவ சண்டை போடுவா, என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவா, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணணும்னு அடம்பிடிப்பா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நெவர். டேய் என்ன குத்தி காட்டாத. இப்போ நீ என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கியோ அது என்னோட லைஃப் ஸ்டோரி. சாரி. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன். நைட் வர கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீ சாப்பிட்ரு. ஓகே, வெயிட் பண்ண வேண்டாம், கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்னமோ உங்க ஒய்ஃப் மாதிரி நீங்க என்கிட்ட சொல்றீங்க? சரி நல்லது, நீங்க சாப்பிட்டீங்கன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். முக்கியமா நீல மாமிக்கு சொல்லிடுறேன். நீங்க போங்க, பாய். நல்ல வேளை நான் வந்தேன், இல்லைன்னா இங்க பெரிய பிரளயமே நடந்திருக்கும். இந்த லக்ஷ்மி இருக்காங்களே, ஐ மீன் அஹானாவை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் அதுக்கான காரணத்தை கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டா அது கண்டிப்பா அந்த பொண்ணோட லைஃபை பாதிக்கும். எனக்கு தெரிஞ்சு மலிஷ்கா கரெக்டா தான் பேசுறான்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி தேவையில்லாம எல்லார்கிட்டையும் பிரச்சனை தான் பண்றாங்க, அதுவும் மொத்த ஃபேமிலி கிட்டையும். நீ எங்க இருந்த? ஏன் டின்னருக்கு வரவே இல்ல? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட நீ இந்த மாதிரி தான் பேசணும்னு மலிஷ்கா சொல்லி விட்டுருக்காளா? சரியா புரிஞ்சுக்கிட்டேன். மலிஷ்கா தான் சொல்லியிருப்பா. எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாலாம். அனாவசியமா என் வாயை இப்படி கிளறாத. நான் ஏற்கனவே கோவத்துல இருக்கேன், இன்னும் ஏதாவது சொல்லி கோவத்தை அதிகமாக்காத. காரணத்தை சொல்ல. இப்போ வந்து என்கிட்ட நீ கேக்குறியா? நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? இல்ல, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அஹானாக்கு வந்த வரத்தை நீ கெடுக்க பார்த்தல. ஒரே ஒரு பொறுப்பு தான் நான் உன்கிட்ட கொடுத்தேன். இன்ஃபேக்ட் நீயே தான் அந்த பொறுப்பை வேணும்னு கேட்டேன். ஆனாலும் அதை முடிக்கல. எல்லாத்தையும் தலைக்கிட பண்ணிவிட்ட, எல்லாத்தையும் மொத்தமா கெடுத்து விட்ட நீ. ரிஷி, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. உனக்கே தெரியும்ல, கான்டினென்டல் ஃபுட் பண்றதுக்காக நான் 2 பேக்க கொண்டு வந்தேன். ஆனா அந்த பேக்க காணோம். அப்ப நான் வேற என்னத செய்ய? எதுவுமே பண்ணாம கை கட்டி நிக்க சொல்றியா? டேபிள்ல ஒண்ணுமே இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் நான் இந்தியன் ஃபுட் கொண்டு வந்தேன். அதோட நீயும் அங்கதானே இருந்த. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, பாராட்டிட்டு தானே போனாங்க. அவங்க சும்மா ஏதோ பேருக்கு பாராட்டிட்டு போனாங்க, வேற எதுவும் இல்ல. உன்னை வருத்தப்பட வைக்க வேண்டாம்னு நினைச்சிருக்காங்க. அதோட நீ பண்ணிருந்த சமையல் அதெல்லாம் வெறும் நம்மள மாதிரி இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் பிடிக்கும். லண்டன்ல இருந்து வந்தவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்க வாய்ப்பே இல்ல. நான் சரியா தான் சொன்னேன். லக்ஷ்மி கிட்ட நீ இப்படிதான் பேசணும்னு மலிஷ்கா உனக்கு சொல்லி கொடுத்திருப்பா. மலிஷ்கா என்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் அதான் இப்போ வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நான் எதுக்காக சொல்றேன்னா, நீ தேவையில்லாம என் லைஃப்ல அடிக்கடி தலையிட்டுட்டே இருக்க. நான் ஒண்ணு தேவையில்லாம தலையிடல. உன் லைஃப்ல எது சரியோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னே தெரியல. அப்ப உனக்கு தெரியும்ல, நீ மகான்ல, உனக்கு தான் எல்லாம் தெரியும். எது சரி எது தப்புன்னு எல்லாம் தெரியல உனக்கு. ஏன் உனக்கு தெரியும்? நல்லது, அப்ப நீயே ஒரு உண்மையை சொல்லிடு. இப்ப நீயே சொல்லு, இது கரெக்டா இல்ல தப்பான்னு. மாமும் கிட்ட திரும்ப திரும்ப சொன்னாங்க, லக்ஷ்மி நீ வீட்டை விட்டு போகாத போகாத போகாதன்னு. ஆனா நீ என்ன பண்ண? எங்களை விட்டு போனல. இதெல்லாம் கரெக்டா? என்னோட புருஷனா இருந்தும் நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க பார்த்த. அப்ப அது தப்பு இல்லையா? ரைட்டா? சரி, நீ என்ன பண்ண? நீ வீட்டை விட்டு போன, ஆனா அதுக்கப்புறமும் என் கிட்ட வந்து சொந்தம் கொண்டாடுறல. ஏன் இது சரியா? இது தப்பு இல்லையா? நீ மலிஷ்கா கூட தான் வாழணும்னு இருந்திருந்தா எனக்கு கனவுகளை காட்டினியா, அது ரைட்டா? என்னோட கனவு பத்தி யோசி. இங்க என்னோட கனவு கலையிலையா? உன்னோட எந்த கனவு கலைஞ்சது ரிஷி? நீ மலிஷ்கா கூட கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச, அதை நீ நிறைவேற்றுவ. உன்னோட கனவும் நினைவாகும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும். உன்னோட போன் தான் அடிக்குது. எனக்கு அது தெரியும், எல்லாம் கேக்குது. என்னோட போன் அடிக்கிறதுக்கும் நீ பதில் சொல்றதுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. என்ன எதுக்கு மறைச்சிட்டு இருக்க? அதான் போன் அடிக்குதுல, அதை எடு. நான் உன்னதான் முறைப்பேன். எனக்கு நீ பதில சொல்லு. அன்னோன் நம்பர். அப்ப போனை எடு. போனை எடுத்து பேசி பாரு. நம்பரை சேவ் பண்ணிருக்க மாட்டேன். சிம்பிள். நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இந்த விஷயம்லாம் எனக்கும் தெரியும். எனக்கு அப்படி தெரியலையே. சரி சரி, சீக்கிரம் போன் எடு. இந்த ரிங்டோன் வேற படு கேவலமா இருக்கு. மூளையே குழம்பிடும் போல இருக்கு. உன்னோட ரிங்டோனும் இதேதான். ஹலோ. ஹலோ, லக்ஷ்மி தானே பேசுறது? ஆமா, நீங்க யார் பேசுறது? லக்ஷ்மி, நான் கௌதமோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம், எப்படி இருக்க? சாரி, நான் இந்த நேரத்துல ஃபோன் பண்றேன். டிஸ்டர்ப் பண்ணல? இல்ல இல்ல ஆண்டி, நீங்க ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க, நான் கேக்குறேன். கௌதம் பக்கத்துல இருக்காரா? கௌதம் நல்லா இருக்காரா? அவன் மட்டும் இல்ல, நாங்களும் தான். உனக்கு தெரியுமா லக்ஷ்மி, இங்க வந்ததுல இருந்து உன்னை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா சமைச்சிருந்த.
அப்படியா? தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ so மச். எனக்கு உன்னுடைய தேங்க்யூ வேண்டாம், உன்னோட ரெசிபி தான் வேணும். நாளைக்கு எங்க வீட்ல நீ பண்ண மாதிரியே டிஷ் தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நாங்க எல்லாரும் நேரா உங்க வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவோம். அட நீங்க வாங்க, நான் சமைச்சு கொடுக்கறேன். கமான் லக்ஷ்மி, இவங்க பழக்கத்தை கெடுத்துறாத ப்ளீஸ். சரி சரி ஓகே, லண்டன் போயிட்டா டெய்லி சாப்பிடுறதுக்கு இந்தியாக்கு வர முடியும். ஆனா உங்க கூட அப்போ அஹானா இருப்பா, அவ உங்களுக்கு சமைச்சு போடுவா. இங்க நான் இருக்கேன். அது என்னமோ கரெக்ட் தான், பட் ப்ளீஸ் எனக்கு அந்த ரெசிபி கொஞ்சம் சொல்லேன். ஆண்டி நீங்க ப்ளீஸ்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு இப்பவே மெசேஜ் அனுப்புறேன். வேண்டாம் வேண்டாம், நீ மெசேஜ் எல்லாம் அனுப்ப வேண்டாம், நீ போன்லயே சொல்லு, நான் பேப்பர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருக்கேன். அப்படியா? அது அப்படி ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் விஷயம் கிடையாது. அது அதுக்கப்புறம் நீங்க வேக வச்சிருப்பீங்கல்ல, அந்த ராஜ்மாவை அதுல போட்டு மூடிடுங்க. சரி சரி ஓகே ஓகே. தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ so மச். குட் நைட், டேக் கேர். சரிங்க ஆண்டி, பாய், குட் நைட். அப்பாடா, லக்ஷ்மி பண்ண டிஷ்ஷோட ரெசிபி கிடைச்சிருச்சு. நாளைக்கு இதையே நம்ம சாப்பிடலாம். ஹாப்பி? We are going to eat Rajma rice, all thanks to Lakshmi. எஸ். யூ நோ வாட், எனக்கு லக்ஷ்மிய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, ரிஷிக்கு அவளை அந்த மலிஷ்கா, சாரி டு சே திஸ் பட் அவகிட்ட எனக்கு நல்ல வைப்ஸே தெரியல. அவ ரொம்ப விசித்திரமா இருந்தா, சம்திங் வெரி நெகட்டிவ். பார்த்தல, என்னோட ரெசிபிக்காக தான் அவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க. அதுவும் நீ சொன்ன மாதிரி அவங்க ஒன்னும் மேலோட்டமா பாராட்டிட்டுலாம் போகல. அவங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு, உண்மையா தான் பாராட்டி இருக்காங்க. நான் தான் எல்லாத்தையும் கேட்டேன், அதை திரும்ப சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா இப்ப நீ ஒத்துக்கறல, நான் தான் உண்மையிலேயே நல்லா சமைச்சிருக்கேன். என்ன லட்சுமி, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது அவங்க சும்மா தான் பாராட்டிட்டு போனாங்க, வேற எதுவும் இல்ல. ஆனா அவங்க தான் போன்லயே சொன்னாங்கல்ல. அது பாட்டி வாங்க. சாரி, நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சண்டை தானே போட்டுட்டு இருந்தீங்க, ரைட்? சரி நிறுத்தாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்புறமா வரேன். பாட்டி நில்லுங்க நில்லுங்க, நாங்க சண்டை போட்டோம், ஆனா இன்னைக்கான சண்டை முடிஞ்சிருச்சு. ஆர் யூ ஷூர்? யா. அதோட உன் சைடுல இருந்து சண்டை முடிஞ்சிருச்சா? சரி, நான் உன்கிட்ட தான் பேச வந்தேன் லக்ஷ்மி. நாளைக்கு காலையில எழுந்திருச்சதும் நீ குளிச்சிரு, அப்புறம் எதுவும் சாப்பிடாத. அகானாவை குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போ. குலதெய்வ ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கட்டும். இது இந்த குடும்பத்தோட வழக்கம். மருமக தான் கூட்டிட்டு போகணும். நீலம் இப்ப கூட்டிட்டு போற நிலைமையில இல்ல. அதனால இப்போதைக்கு நீதான் இந்த வீட்டு மருமகளா இருக்கிற. அதனால நீதான் அவளை கூட்டிட்டு போகணும். பாட்டிமா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். தேங்க்யூ. பாய் பாட்டி. பாய் பாய். கீரை டவல். அண்ணா, அண்ணி தூங்கிட்டாங்களா? நல்லா தூங்குறா, ரிலாக்ஸிங், ரெஸ்டிங். அவங்களுக்கு அஹானாவை பிடிச்சு போச்சு. 2 நாள்ல என்கேஜ்மெண்ட் நடக்கும். ஷீ இஸ் ஃபீலிங் நைஸ் அண்ட் ஹாப்பி. நல்லா தூங்குறா. என்ன 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 நடக்குது? 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? என் மருமக நீலம் பத்தி ஏதாவது குறை சொல்றானா? கம் ஆன் மாம், இவர் ஏன் அப்படியெல்லாம் பேசுவாரு? அதானே இன்னொரு விஷயம். இப்படி திடீர்னு மருமக மேல இவங்களுக்கு பாசம் பொங்கி வழியுது. திடீர்னா என்னடா? எனக்கு எப்பவும் என் மருமகளை பிடிக்கும். சில நேரம் உடம்பு சரியில்லாதப்போ உண்மையெல்லாம் வெளியில வந்துடும். ஏன்னா அவ இப்படியும் அப்படியும் ஓடிக்கிட்டு இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். எனக்கும் தான். நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சாகணும். விருந்தாளிங்க லிஸ்ட் எடுக்கணும். இன்னொன்னு, கௌதம் வீட்ல இருந்து எத்தனை பேர் வராங்கங்கிற லிஸ்ட நீ போன் பண்ணி கேட்டுக்கோ. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஏன் இப்படி தலையாட்டிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப நீலம்க்கு பதிலா நான் தானே எல்லாம் பார்த்தாகணும். அதாவது நான் தான் எல்லாத்தையும் செஞ்சாகணும்னு சொல்றேன். என் ஆர்டர் தான் செல்லும். அட வாங்கல. ஓகே பாஸ், முதல்ல போங்க. ஷாப்பிங் எல்லாம் பண்ணணும். நாளைக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. வாங்க வாங்க. சரி சரி, ஃபாலோ தி லீடர். கம் ஆன். ஓகே, நான் போங்க. குட் மார்னிங் அஹானா. குட் மார்னிங் அண்ணி.
நான் என்ன சாப்பிடட்டும்? எதுவுமே கிடையாது. நானும் சாப்பிட மாட்டேன். முதல்ல நம்ம கோவிலுக்கு போகணும், அங்க சாப்பிட்டுக்கலாம். ஓகே தென். நல்லா இருமா. உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கவா? இல்ல நான் அப்புறமா டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சூடா டீ வேணும். முகேஷ் நல்ல சூடா டீ கொண்டு வா. குட் மார்னிங் பாட்டி. இதாங்கவே. குட் மார்னிங் ஹானா. மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன? குட் மார்னிங். இன்னைக்கு நான் லேட்டா வரலையே. எதுக்கு கேக்குற? பிரேக்ஃபாஸ்ட்காக. ரிஷி நீ இவ வரான்னு சொல்லவே இல்லையே. இதெல்லாம் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. எங்க வீட்ல நிறைய சாப்பாடு இருக்கு. ஆஹானாவா இல்லனா லேட் ஆயிடும். சரி ஒரு நாங்க போயிட்டு நிமிஷம் வரோம் பாட்டி. லட்சுமி. நீ உட்காராத, இவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு போ. சும்மா போறதுக்கு இல்ல, அங்க போய் நீ பூஜை பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு நான் எதுக்கு? ஐ மீன் நான் எதுக்காக கோவிலுக்கு போகணும்? பூஜையில உட்காந்து நான் என்ன பண்ண போறேன் பாட்டி? அப்படின்னா பூஜை கூட செய்ய மாட்டியா? இது நம்ம குடும்ப பாரம்பரியம்டா. குலதெய்வ பூஜை பண்றது நம்மளோட வழக்கம். அதையெல்லாம் நீ மறந்துட்டியா? பாட்டி அப்படிலாம் எதுவும் இல்ல. அருமையான காட்சி. பாட்டி தன்னோட செல்ல பேரனை திட்டுறாங்க. என்ன தூக்கி காரணம்? வச்சு ஆட சொல்றியா? குலதெய்வ பூஜை பண்ண மாட்டேன்னு இவன் அடம் புடிச்சுக்கிட்டு நிக்கிறான். குடும்ப அடையாளத்தையே மாத்த பாக்குறான். பாட்டி ரிலாக்ஸ். நான் அப்படி எப்ப சொன்னேன்? இப்ப பூஜையில உட்கார மாட்டேன்னு எதுக்கு சொன்ன? ஓகே ஐம் சாரி. நான் கோவிலுக்கு போறேன். அதோட போய் பூஜையிலயும் உட்கார்றேன். என்ன கோயிலுக்கு போறியா ரிஷி? ஹானாவை கோவிலுக்கு கூட்டு போனல. அப்போ பாட்டி நானும் ரிஷி கூட போகலாம் இல்லையா? எல்லாரும் அங்க போய் தின்னுட்டு வர்றதுக்கு அங்க ஒண்ணும் உருண்டை கொடுக்கல. இது குலதெய்வ பூஜை. இந்த வீட்டோட மருமக தான் அதுக்கெல்லாம் போயாகணும். கூட ரிஷி கண்டிப்பா இருந்தாகணும்.